ரங்காபுரம்ல சீனு சுசீலான்னு தம்பதியர் இருந்தாங்க. அவங்களுக்கு சரண்னு ஒரு மகன் இருந்தான். சீனுக்கு முன்கோபம் அதிகம். அதுலயும் மக மேல கொஞ்சம் அதிகமாவே கோபப்பட்டாரு. சரணோ ஒரு சோம்பேறி. எப்பவும் வீட்லயே இருந்துகிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தான். இதனாலதான் சீனுக்கு தான் மகன் மேல பயங்கர கோபம். ஆனா சுசீலா தன்னோட மகனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. ஒரு நாள் சீனு, டேய் சோம்பேறி, இப்படி தூங்கிக்கிட்டே இருக்காத. உன் வயசு பசங்கள்லாம் பொறுப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடானா வீட்லயே கிடக்குற. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இதோ இவதான். உனக்கு எப்போதான்டா புத்தி வரும்? என்னங்க, என்ன என்ன வேணா சொல்லுங்க, ஆனா என் புள்ளைய மட்டும் ஒன்னும் சொல்லாதீங்க. இந்த தரித்திரத்தை பெத்தது நீ தானடி. உன்னாலதான் அவன் என் பேச்ச கேட்கறதே இல்ல. சீனு அங்க இப்படி கத்திட்டு இருக்க சரண் காதலியே வாங்காம நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். சீனுவும் எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சீனு அங்கேருந்து கிளம்புனதுதான் உடனே சரண் எழுந்துட்டு சமையல் அறைக்கு போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டான். டேய், மெதுவா சாப்பிடுடா. உங்க அப்பா இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு. அவரு மத்தியானம் தான் வருவாரு. கொஞ்சம் மெதுவா சாப்பிடுடா. சாப்பிட்றம்மா. ஆனா ஏம்மா அப்பா இப்படி திட்டிகிட்டே இருக்காரு? மகன்னு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அவருக்கு? இருக்கிறது ஒரே மகன், எவ்வளவு பாசமா பாத்துக்கணும். அவர் எப்பவுமே இப்படிதான் இல்ல. இப்படி சரண் தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ எதிர்பார்க்காத விதமா சீனு சமையல் அறைக்குள்ள வந்தாரு. ஆமாண்டா, நான் எப்பவுமே இப்படிதான். உனக்கும் என் வயசு வரும்ல, அப்போ தெரியும் அந்த கஷ்டம். சொல்ற பேச்சு எதுவும் கேட்கறது இல்ல. ஆனா வேலை வேலைக்கு வயிறு முட்டை சாப்பிட தெரியும். அப்பா, என்னை இப்படி திட்டாதீங்க. சாப்பிடும் போதாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. இப்படி சரண் தன்னோட பிளேட்டை ஓரம் தள்ளிட்டு அங்கேருந்து கோபமா கிளம்பிட்டான். இத பார்த்து சுசீலா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னங்க நீங்க சாப்பிடுற புள்ளைய போட்டு இப்படி திட்டுறீங்க? பாவம், அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பானோ. உங்க திட்டெல்லாம் தாங்க முடியாம வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். ச்சே, என் பையன் எப்பதான் சந்தோஷமா இருக்க போறானோ. இப்ப எங்க போய் என்ன பண்றானோ தெரியல. ஐயோ, பையன்தான் பெரிய நாடகம் போடுறான்னு பார்த்தா இப்ப அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. உன் பையன் அதான் அந்த சோம்பேறி கழுத வீட்டை விட்டு போயிட மாட்டான். அவ்வளோ ரோஷம் இருந்தா அவன் எப்படி உன் மகனாக முடியும்? வா, அவன் எங்க இருக்கான்னு போய் பார்ப்போம். இப்படி சுசீலாவை சரணோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் பார்த்தா சரண் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். சரணை பார்த்து சுசீலா தலை குனிஞ்சு நின்னாங்க. பாரு, உன் பையனை நல்லா தூங்குறான். வெக்கம் கூட இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கான் பாரு. இவனெல்லாம் எவ்வளவு திட்டியும் பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயம் உனக்கும் தான் தெரியும். ஆனா பெரிய அம்மா பாசம் மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஆனா நீங்க எப்பவுமே இப்படிதான். அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவன் அதிர்ஷ்டக்காரங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவன் பெரிய ஆளா வளர்ந்து காட்டுவான். எல்லாரும் அவனை பெருமையா பேசுவாங்க. கருங்கல்லு என்னைக்கும் வைரக்கல்லாகாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. மறுநாள் காலையில சீனுவோட நண்பன் ராம்பாபு அங்க வந்தாரு. ராம்பாபுவை பார்த்து சீனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எத்தனை நாள் ஆச்சுற உன்னை பார்த்து. எப்படி இருக்கடா, நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். என் பையன் நல்ல உத்தியோகத்துக்கு போறான். இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கேட்டதோட அதிகமா என் பையன் வாங்கி தரான். எனக்கு என்னடா கவலை. அது சரி, உன் பையன் என்னடா பண்றான்? அவன் வீட்டுல தாண்டா இருக்கான். நான் தான் இன்னும் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா, உங்களுக்கு சாப்பாடு பரிமாறட்டுமா? இல்லம்மா, வேண்டாம். நான் வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனேன். இவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அந்த காலத்துல இவன் என்கிட்ட போட்டி போடுவான். இவன் பையனை பெரிய ஆளா வளர்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நாங்கள்லாம் இவனை பார்த்து இவனை மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். ஆனா இப்போ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கானே. ஏய் ராம்பாபு, இப்ப அதெல்லாம் எதுக்குடா? இல்லடா, நீ என்கிட்ட உன் மகனை பத்தி சொல்றப்போ சுசீலா அதை தடுத்து பேச்ச மாத்தினாங்க, நான் பார்த்தேன். நான் அதை நல்லா கவனிச்சேன்டா. அது சரி, நான் இப்போ ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏம்மா, போய் நீ உன் மகனை கூட்டிட்டு வா. அது இல்லண்ணா. டேய்,
இப்போ எதுக்குடா அதெல்லாம்? அந்த நேரம் அங்க சரண் வந்தான். சரணை பார்த்து சுசீலாவும் சீனுவும் தலை குனிஞ்சு நின்னாங்க. பாருப்பா தம்பி, நான் உங்க அப்பாவோட சிநேகிதன். கொஞ்சம் காலமா அவனை பார்க்க முடியாம போச்சு. இப்ப அவனை பார்க்கறப்போ எதுக்கு வந்தோன்ற மாதிரி இருக்கு. உங்க அப்பாவும் நானும் நல்ல நண்பர்கள்ப்பா. எப்பவும் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். யாருக்கு எந்த ஒரு கஷ்டம்னு வந்தாலும் அதை உடனே தீர்த்துடுவோம். ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறப்போ என்னால பொறுத்துக்க முடியல. ஏய் ராம்பாபு, சரி விடு, கிளம்பு நீ. இப்படி சீனு சொன்னதுமே ராம்பாபுவும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரு. ஆனா கிளம்புறப்போ, இங்க பாருப்பா தம்பி, இப்ப கூட உங்க அப்பா நீ வருத்தப்படக்கூடாதுன்னு என்னை இங்கேருந்து அனுப்புறாரு. இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறது உன்னோட அதிர்ஷ்டம்பா. அவரை கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கோப்பா, யோசிச்சு நடந்துக்கோப்பா. இப்படி சொல்லிட்டு ராம்பாபு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ராம்பாபு கிளம்பினதுக்கு அப்புறமா சரண் கண் கலங்கினா. தன்னோட அப்பாவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். சரணை பார்த்து சீனுவும் கொஞ்சம் கவலைப்பட்டாரு. அப்பா, உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்கறேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. டேய் தம்பி, அவன் சொன்னதெல்லாம் நீ கண்டுக்காத. அவன் என் நண்பன்றதுனால அப்படி பேசினான். நீ அதை காதுல வாங்கிக்காதப்பா, கவலைப்படாத, சரியா? சரிப்பா. இப்படி சொல்லிட்டு சரண் தன்னோட ரூமுக்கு போனான். சரணை பார்த்து சீனுவும் சுசீலாவும் அமைதியா நின்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சரண் ரூமுக்கு போய் இன்னும் வருத்தப்பட்டுட்டு இருக்கானான்னு பார்க்க போனாங்க அப்பா அம்மா. 2 பேரும் போய் பார்த்தாங்க. ஆனா அங்க சரண் போர்வையா இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான் கொரட்டை விட்டு. சீனுவுக்கு அழறதா சிரிக்கிறதானே தெரியல. தலைய தொங்க போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்படியே சில நாட்கள் போச்சு. சரண் கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்படி இருக்க ஒரு நாள், அம்மா, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னப்பா, நான் கேட்கறது உண்மைதானா? நீ அப்பாவுக்கு உதவியா வயலுக்கு போகிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படியே போயிட்டு வரேன். ரொம்ப நாள் ஆச்சுல வெளியில போயே. போயிட்டு வாப்பா, போய் ஊரை நல்லா சுத்திட்டு வா. இப்படி வீட்டிலேருந்து கிளம்பி போன சரண் போற வழியில வயல்கள் எல்லாத்தையும் பார்த்தான். யார் யாரு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்றத கவனிச்சான். அப்படியே சின்ன வயசுல தான் விளையாடின இடத்த எல்லாத்தையும் பார்த்தான். சாயந்தரம் ஆச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆள் ஒரு குழியை தோண்டி அதுல எதையோ மறைச்சு வச்சுட்டு இருந்தான். இத பார்த்த சரண் அங்கேயே மறைஞ்சு இருந்து அந்த ஆள் என்ன ஒளிச்சு வைக்கிறான்றத கவனிச்சான். குழியை தோண்டி அது உள்ள வைக்க வேண்டியதை வச்சுட்டு அது மேல மறுபடியும் மண்ணை மூடிட்டு அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஒளிஞ்சு இருந்து எதையோ பார்த்துட்டு இருந்த சரணை அவங்க அப்பா சீனு பார்த்தாரு. டேய், என்னடா இங்க திருட மாதிரி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க? கொழுப்பு எடுத்து போய் திருட்டு வேலை ஏதாவது பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன, உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன்ப்பா, அந்த மாதிரி வேலைலாம் எதையும் செஞ்சிடாத. சோம்பேறியா இருந்தாலும் இரு, ஆனா திருடனா ஆயிடாத. அப்பா, நான் ஏதோ சும்மா அப்படி வெளியில வந்தேன். ஆனா அங்க ஒரு ஆள் எதையோ தோண்டி ஒளிச்சு வைக்கிறத நான் பார்த்தேன். அப்படியா? சரி சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வா வீட்டுக்கு போவோம். இருங்கப்பா, அந்த குழிக்குள்ள என்ன இருக்குன்றத நான் பார்க்கணும். இப்படி சொல்லிட்டு சரண் அங்கேருந்து போய் அந்த மண்ணை தோண்டி எடுத்தான். அதுக்கப்புறம் அந்த குழியில இருந்த மூட்டைய வெளியில எடுத்தான். அதை திறந்து பார்த்தான். சீனு கூட அந்த மூட்டையில என்ன இருக்குன்றத ஆர்வமா பார்த்தாரு. 2 பேரும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த மூட்டைக்குள்ள வைரம் இருந்தது. அதை பார்த்து 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். உடனே அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சீனுவும் சரணும் சேர்ந்து வரதை பார்த்து அவன் மனைவிக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. அடே, மறுபடியும் என்னடா செஞ்ச? அது என்ன மூட்டை? உங்க அப்பாவை தலை குனியற மாதிரி எதுவும் செய்யலல்ல? சுசிலா, நீ சொன்னது சரிதாண்டி. உன் பையனை சோம்பேறின்னு நினைச்சேன். ஆனா அவன் உண்மையாவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்படி என்னதான் நடந்ததுங்க? சீனுவும் அங்க நடந்த மொத்த விஷயத்தையும் சுசீலா கிட்ட சொன்னாரு. சுசீலாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே தன்னோட மகன் சரணுக்கு திருஷ்டி சுத்தி போட்டாங்க. பாத்தியாம்மா, அதிர்ஷ்டசாலிங்க எந்த வேலையும் செய்யலனாலும் அவங்களுக்கு வர வேண்டியது சரியா வரும்.
இந்த வைரத்தை வித்து பணத்தை வாங்கிட்டு வரேன். உன்னையும் அப்பாவையும் ராஜா ராணி மாதிரி பாத்துக்கிறேன். சரண் சொன்னது கேட்டு சீனுவும் சுசீலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சொன்ன மாதிரியே சரண் போய் பணத்தை கொண்டு வந்து தன்னோட அப்பா கிட்ட கொடுத்தான். அந்த பணத்தால பெரிய வீடை கட்டி நல்ல காரை வாங்கி 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. தன்னோட அப்பா அம்மா சீனு சுசீலாவை சந்தோஷமா பார்த்துக்கிட்டான் சரண். பாவம் அன்னைக்கு ராத்திரி வயலுக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருந்த சாரங்கபாணியோட நேரம் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 2 முறை வயலுக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துறத நிறுத்திடணும். மறுபடியும் வயல் காஞ்சி போறதுக்குள்ள வேலையால கூப்பிட்டு தோண்டணும். இப்படி மனசுல நினைச்சிட்டு போயிட்டு இருந்த சாரங்கபாணிய பையோட ஓடி வந்த திருடன் வீரையா எதிர்பார்க்காம இடிச்சிட்டான். இதனால அவன் கையில வச்சிருந்த பை கீழே விழுந்துருச்சு. சாரங்கபாணி கோபமா திருடனை பார்த்தான். அது வீரையன்னு அவனுக்கு தெரிய வந்தது. நீ வீரையன் தானே? இப்படி கேட்டதுமே திருடன் வீரையன் மனசுக்குள்ளேயே, ஐயோ, இந்த சாரங்கபாணி நம்மள கண்டுபிடிச்சிட்டான். விடிஞ்சதுமே ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருவான். அப்படி நடக்க விடவே கூடாது. இப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு சும்மா வெளியில, நான் வீரையனா? திருட. ஆமா, நீ வீரையன்தான். ஆனா திருட வீரையன். நிறுத்து. சும்மா திருடன் திருடன்னு கத்தாத. வேணும்னா நான் திருடினதுல பாதி உனக்கு கொடுத்துடுறேன். இல்லைன்னா கொம்பால அடிச்சு கத்தியால குத்தி கொன்னுடுவேன். இப்படி சொல்லி தான் கையில இருந்த கொம்பையும் கத்தியையும் காட்டி மிரட்டினான். இதை பார்த்ததுமே சாரங்கபாணி பயந்து போயிட்டான். பயத்துல உறைஞ்சு நின்னான். ஐயோ, போயும் இந்த திருடன் வீரையன் கிட்டையா மாட்டணும். அவன் கையில வச்சிட்டு இருக்கிற கொம்பையும் கத்தியையும் பார்த்தா உயிர் தானா போயிடும் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? இப்படி நினைச்சு சுத்தி முத்தி பார்த்தான் சாரங்கபாணி. அப்போ அவன் திருடன் கொண்டு வந்த அந்த பைய பார்த்தான். அதை பார்த்து மனசுல இப்படி நினைச்சான், இந்த பைய எடுத்து திருடன் வீரையன் கையில கொடுத்துட்டா அவன் என்னை கொல்லாம விட்டுடுவான். இல்லைனா கொம்ப வச்சு தலையில அடிச்சாலும் அடிச்சிடுவான். கத்தியால என்னை குத்தனான்னு நான் அங்கேயே செத்துருவேன். இப்படி நினைச்சான். திருடன் வீரையனும் குழப்பத்தோட சாரங்கபாணியே பார்த்துட்டு இருந்தான். இந்த சாரங்கபாணி இவ்வளவு நேரம் என்னையே முறைச்சு பார்க்கறத பார்த்தா நான் திருடன் வீரையன்னு கண்டுபிடிச்சிட்டானோ. இப்ப என்ன பிடிச்சி இந்த ஊர்க்காரங்க கிட்ட கொடுத்துடுவானோ. இத்தனை நாள் நான் ஒரு திருடன்னு தெரியாத இந்த ஊர்க்காரங்கெல்லாம் இப்ப நான் ஒரு திருடன்னு தெரிஞ்சா என்ன வாழ விடுவாங்களா? ஐயோ, இல்ல, உடனே தப்பிச்சிடணும். இப்படி நினைச்சு தான் திருடிட்டு வந்த பைய சாரங்கபாணி கிட்டேயே விட்டுட்டு அங்கேயே கொம்பையும் கத்தியையும் போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான் திருடன் வீரையா. தன்னை எதுவுமே செய்யாம திருடன் வீரையன் விட்டுட்டு போனதை நினைச்சு சாரங்கபாணி பெருமூச்சு விட்டான். ஆனா தான் கிட்ட விழுந்து கிடந்த பைய கத்திய கொம்ப ஊர்க்காரங்க பார்த்து தன்னை ஒரு திருடன்னு நினைச்சு செய்யாத குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு அவன் நினைக்கவே இல்லை. இத நாளைக்கு பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும். இப்படி நினைச்சு அப்பாவியா அந்த பைய தோல்ல மாட்டிக்கிட்டு ஒரு கையில கம்பையும் இன்னொரு கையில கத்தியையும் பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ திருடனுக்காக எதிர்பார்த்து கையில கொம்போட கோபமா நின்றுட்டு இருந்தாங்க ஊர்க்காரங்க. சாரங்கபாணிய பார்த்தும் அவன் கையில இருந்ததை பார்த்தும் ஊர்க்காரங்க பூமிநாத, கோபால், கமல் 3 பேரும் கோபப்பட்டாங்க. ஓஹோ, சாரங்கபாணி நீயா? ஆமாண்டா பூமிநாதா, நான் தான். என்ன புதுசா பாக்குற? புதுசா இப்படி கேக்குற? எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்க இந்த திருட்டு வேலை? நான் செய்யறது திருட்டு வேலை இல்லை, வயல்ல வேலை. நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு தர விவசாய வேலை. திருட்டு வேலைன்னு சொன்னினா அவ்வளவுதான். எங்க ஓடி போனாலும் இங்க தான் வரணும் சாரங்கபாணி. இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க? என்னை பார்த்தா ஊரை விட்டு போற மாதிரி தெரியுதா இல்ல வீட்டை விட்டு போற மாதிரி தெரியுதா? என்னடா கேக்குற? வயல்ல தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போறேன். இப்படி சொன்னதும் இதெல்லாம் பொய்ன்னு அவங்க நினைச்சாங்க. அதுக்கு இலக்காரமா, டேய் சாரங்கபாணி, நீ வயலுக்கு தண்ணி ஊத்திட்டு வரன்னா அப்ப இந்த பையி, கொம்பு, கத்தி இதெல்லாம் உன் கையில எங்கேருந்து வந்தது? இப்படி கேட்டாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து மறைவா நின்னு கேட்டுட்டு இருந்தான் திருடன் வீரையன். இவன் நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவானா இப்படி நினைக்கிறப்போ, இதுவா அந்த திருடன் வீரையன் என்னை பார்த்ததும் போட்டுட்டு ஓடிட்டான்டா. நாளைக்கு காலையிலேயே இது எல்லாத்தையும் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் இப்படி சொன்னான்.
திருடன் வீரையன் இதெல்லாம் அதிர்ச்சியா கேட்டான். அப்ப அது கோபால், என்னது இதெல்லாம் வீரையன் திருடினதா, என்ன சொல்ற? ஆமா சாரங்கபாணி, இதெல்லாம் நான் கூட நம்ப மாட்டேன். நீ தப்ப பண்ணிட்டு இது எல்லாத்தையும் திருடன்னு சொல்லிட்டு வீரையன் மேல டேய், இவன் தாண்டா அந்த திருடன். எல்லாத்தையும் பண்ணிட்டு வீரையன் மேல பழிய போடுறான். இதெல்லாம் எதுக்கு யோசிச்சுட்டு அவனை அடிங்க. இப்படி சொல்லிட்டு பூமிநாதன், கோபால், கமல் சாரங்கபாணியை போட்டு நல்லா அடிச்சாங்க. வலி தாங்க முடியாம சாரங்கபாணி அங்கேயே மயங்கி விழுந்தான். அடிச்சு அடிக்கு செத்துட்டானோன்னு 3 பேரும் பயந்து போனாங்க. இதய துடிப்பு இருக்கிறத பார்த்து, இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், வீட்டுக்கிட்ட தூக்கிட்டு போய் போடுவோம், ஏதாவது ஆச்சுன்னா அவன் பொண்டாட்டி கமலா பார்த்துப்பா. இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து சாரங்கபாணியை தூக்கிட்டு அவன் வீட்டை நோக்கி போனாங்க. இது எல்லாத்தையும் திருடன் வீரையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இனிமே நம்ம எந்த திருட்டு வேலை பார்த்தாலும் அந்த பழியெல்லாம் இந்த சாரங்கபாணி மேலே தான் வரும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி நினச்சி திருட வீரையன் அங்கேருந்து கிளம்பினான். மயங்கி கிடந்த சாரங்கபாணியை தூக்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கிட்ட வந்தாங்க அந்த 3 பேரும். சரி சரி, அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு என்ன நடந்ததோ அதை சொல்லிட்டு கிளம்புவோம். சரிடா. கமலா, கமலா, கதவை தர, சாரங்கபாணியை தூக்கிட்டு வந்திருக்கோம், இப்படி சத்தமாக சொன்னாங்க. வீட்டில் கட்டிலில் படுத்துட்டு இருந்த கமலா இதை கேட்டு வந்து கதவை திறந்தா. காயங்களோட மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்துட்டு இருந்த தன்னோட கணவனை பார்த்து கமலா பதட்டப்பட்டா. ஐயோ, திருடன்ல, அதான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தோம், அதான் மயங்கி கிடக்குறான், அவனை உள்ள கூட்டிட்டு போ கமலா. அவரா திருடன்? நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு போனாரு. யாரோ திருடினதுக்கு ஏன் புருஷன் மேல பழிய போடுறீங்களா? இருங்க, நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டுறேன். இப்படி சொல்லிட்டு கமலா சாரங்கபாணிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். மறுநாள் காலையில ஊர் பெரிய மனுஷன் ஜெகபதி நடந்ததெல்லாம் கேட்டுட்டு கோபால், கமல், பூமிநாதனோட சேர்ந்து சாரங்கபாணி வீட்டுக்கு வந்தாரு. சாரங்கபாணி வீட்டுக்கு வெளியில கட்டில்ல காலில் கட்டு போட்டுட்டு படுத்துட்டு இருந்தான். சாரங்கபாணியை இப்படி பார்த்தோம் அவங்க யாருக்குமே பரிதாபம் ஏற்படல. என்ன சாரங்கபாணி, ஊர்ல நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ செஞ்ச வேலை இதுதானா? இது கொஞ்சம் கூட நல்லதில்லை. இனிமே இந்த மாதிரி திருட்டு வேலை செஞ்சினா நான் என்ன செய்வேன்னே தெரியாது. இன்னொரு முறை இந்த மாதிரி திருட்டு வேலை செஞ்சினா ஊரை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ஐயா, எங்களை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, இது இவரு செய்யாத குற்றம். எல்லாம் எனக்கு தெரியும், ஜாக்கிரதை. இப்படி சொல்லிட்டு ஜெகபதி அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இந்த விஷயம் திருடன் வீரையனுக்கு தெரியாது. ஒரு நாள் ராத்திரி திருடுறதுக்கு கிளம்பி போறப்போ, பெருசா ஏதாவது திருடணும்னா அந்த ஜெகபதி ஐயா வீடு தான் சரியான இடம், இப்படி நினைச்சு ஜெகபதி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ கதவு திறந்து கிடந்த ஒரு வீடு தெரிஞ்சுது. திருடன் வீரையன் அந்த வீட்டுக்குள்ள போனான். அந்த வீட்டில் பணம், நகை எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ள எடுத்து போடுறப்போ கோபால் வந்து சத்தமே போடாம கதவு மூடி தாப்பால் போட்டான். அன்னைக்கு செய்யாத குற்றம்னு சொன்னல சாரங்கபாணி, இன்னைக்கு கையங்களவமா மாட்டினியா? இப்படி கோபால் அந்த வீட்டுக்கிட்ட காவலா இருந்தான். மறுநாள் கமல் ஜெகபதி வீட்டுக்கு வந்தான். என்ன ஆச்சு கமல்? ஐயா, அந்த சாரங்கபாணி மறுபடியும் திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போனான். அதை பார்த்து கோபால் உள்ள வச்சு தாழ்பால் போட்டான். நீங்க உடனே அங்க வரணும் ஐயா, இப்படி கேட்டான். ஜெகபதி இதை கேட்டு கமல் கிட்ட சொன்னாரு. கமல், போறதுக்கு முன்னாடி நம்ம சாரங்கபாணி வீட்டுக்கு போவோம், அங்க அவன் மனைவி கமலா என்ன சொல்றான்னு கேட்போம். இந்த யோசனையும் நல்லா இருக்குங்க ஐயா, அப்படியே செய்வோம், இப்படி சொல்லி 2 பேரும் சேர்ந்து சாரங்கபாணி வீட்டுக்கு போனாங்க. சாரங்கபாணி அங்க நடக்க முடியாம படுத்து படுக்கையா இருந்தான். கமலுக்கு சாரங்கபாணி அங்க பார்த்து ஒரே குழப்பமா இருந்தது. சாரங்கபாணி ஜெகபதியை பார்த்து வணக்கம் சொன்னான். அப்போ அங்க பூமிநாதனும் வந்தான். பூமி, நான் சொன்ன மாதிரி காவல் காத்தியா? பார்த்துட்டு தான் இருந்தங்க ஐயா, இந்த சாரங்கபாணி வீட்டை விட்டு வெளியிலேயே வரல, இப்படி சொல்லிட்டு தலையை குனிஞ்சு நின்னான் பூமிநாதன். கமலும் எதுவுமே பேசல. ஜெகபதி, கமல், பூமிநாதன் 3 பேரும் கோபால் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. கோபால் சந்தோஷத்தோட, ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த திருட சாரங்கபாணியை இந்த வீட்டுக்குள்ள பூட்டிட்டேன், இப்படி சொல்லி கதவை திறந்தான். திருடன் வீரையன் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தான். இதை பார்த்து கோபால், கமல், பூமிநாதன் 3 பேரும் அதிர்ச்சியானாங்க. அவங்கள பார்த்து, இப்ப சொல்லுங்க, செய்யாத குற்றத்துக்காக அந்த சாரங்கபாணியை போட்டு இப்படி தண்டிச்சிருக்கீங்க. இப்ப அவனுக்கு கை கால் உடைஞ்சிருச்சு, வேலைக்கு கூட போக முடியல, குடும்பத்தை அவனால பார்த்துக்க முடியல, கண்ணால் பார்ப்பதும் பொய்,
காதால் கேட்பதும் பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி சொன்னதுமே பூமி, கமல், கோபால் 3 பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. உங்களுக்கு கிடைக்காம அத்தனை நாள் ஓடி போயிட்டு இருந்த திருடன் அந்த நொடி உங்க எதிர்க்க வந்தான்னா அவனுக்கு ஓடி போறதுக்கு வழி இல்லையா, ஒளிஞ்சிக்க இடம் இல்லையான்னு யோசிக்கணும். இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் எனக்கு சாரங்கபாணி திருடன் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சுது. இப்படி சொன்னதும் 3 பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. அதுக்கு தான் உங்களுக்கே தெரியாம ஒருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வேலையை ஒப்படைச்சேன். அதை நீங்க சரியா பண்ணீங்க. சாரங்கபாணியும் திருடன் இல்லைன்றது முடிவாயிடுச்சு. மன்னிச்சிடுங்க ஐயா. இப்படி சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. சாரங்கபாணி குணமடைகிற வரைக்கும் அவன் குடும்பத்துக்கு தேவையான பண உதவியை நீங்க தான் செய்யணும். இல்லைனா ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவேன். ஐயா, சாரங்கபாணியோட குடும்ப செலவை நாங்களே பார்த்துக்கிறோம். சாரங்கபாணி தான் திருடன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கணும். இப்படி நீங்களே அடிச்சிருக்க கூடாது. இப்படி அடிச்சு ஒருத்தனோட உயிர் எடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீரையனை போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும், அவங்க பார்த்துப்பாங்க. இப்படி சொல்லி ஜெகபதி தன்னோட வேலையை சரியா பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. கமல், கோபால், பூமிநாதன் 3 பேரும் சாரங்கபாணி வீட்டுக்கு வந்து செய்யாத குற்றத்துக்கு அவன் மேல பழிய போட்டு அவனை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. ஜெகபதி ஐயா சொன்ன மாதிரி சாரங்கபாணி குடும்பத்துக்கு தேவையான உதவியை செஞ்சு அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க 3 பேரும். இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.